ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் முகபத் ராய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட் சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸ். இது ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இது அட்வான்ஸாலாம் போக போகிறது இல்லை. இதில் நிறைய டைப் ஆஃப் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு இது வந்து பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரி இடங்கள்லையும் கூட இதெல்லாம் வந்து இந்த சீரீஸ் வச்சு கேட்பாங்க. அது மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் வரும், அந்த மாதிரி இடத்துலலாம் வரும். இப்போ நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்ம வந்து நீட்டுக்காக படிக்கிறவங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்குக்காக, அதுக்காக அவங்களுக்கான இதெல்லாம் கற்றுக்கணும், ஹையர் லெவலில் கற்றுக்கணும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஆனால் அவங்க வந்து பேசிக்குக்காக வந்து அவங்களுக்கு இதை நம்ம சொல்லித்தரோம். அந்த மேத்ஸில் தனி இது. இப்போ பேசிக் மேத்ஸில் வந்துட்டு நம்ம இதில் ரொம்ப பேசிக்கான இது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஏபிஜிபி. சரி, இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏபிஜிபி. இது எதுலேருந்து வருது, எதுலேருந்து நம்ம இதை பார்க்க போகிறோம்னா, இன்ஃபைனைட் சீரீஸ், INFINIT, இன்ஃபைனைட் SCRIES சீரீஸ். ஓகே, இன்ஃபைனைட் சீரீஸ். சரி சரி, ஃபஸ்ட்டு வந்து ஏபி. அவ்வளோதான், லெசன் கூட அப்படியே டக்குன்னு போயிடலாம். ஏபி சரி, ஏபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்னா ஒரு நம்பர் இருக்குது, அதாவது அது ஒரு சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ், சீரீஸ்ன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் அதோட சீக்வன்ஸ்ல தான் சீரீஸ்ன்னு உருவாகுது. சரி, சம் ஆஃப் த சீக்வன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சீரீஸ். ஓகே, இப்போ நான் பாருங்க, ஏபியில் ஒரு சீக்வன்ஸ் நான் எழுதுறேன், சும்மா ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன். 1, சரியா, 1 3 5 7 9 11 அண்ட் ஸோ ஆன். இப்படி ஒரு இன்ஃபைனைட்டாக போகுது. இப்படி புள்ளி வச்சுட்டா அது இன்ஃபைனைட்டாக போகுதுன்னு அர்த்தம். இது 1, சரியா, இது 1 11 இந்த மாதிரி ஒரு இது போகுது. சரியா, இந்த சீக்வன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபி சீக்வன்ஸ், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஓகே, சரி, இப்போ இதை ஏன் நான் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவேன்னா, இது ஒரு காமன் டிஃபரன்ஸ் இதில் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா, அது எப்படின்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம், சரியா, A1, இது A2, இது A3, இது A4 இப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னா, A2, சரியா, A2 மைனஸ் A1 அதுதான் எனக்கு என்னன்னா காமன் டிஃபரன்ஸ் D. அதாவது 3, அதாவது இது எப்படி அது எப்படி இருக்குன்னா, A3 மைனஸ் A2க்கு ஈக்குவலாக இருக்கும், A3 மைனஸ் A2க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி A4 மைனஸ் A3க்கும் ஈக்குவலாக இருக்கும், A4 மைனஸ் A3க்கு ஈக்குவலாக இருக்கும். இது பேர் தான் வந்து காமன் டிஃபரன்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ 3 மைனஸ் 1 எவ்வளவு, 3 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. சரியா, 5 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2. 7 மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா, இந்த இப்படி இருக்கிற சீக்வன்ஸ், இந்த காமன் டிஃபரன்ஸா அது இதாகி வருது, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா இதைத்தான் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையவே நம்ம பிளஸ் சிம்பிள் போட்டு 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் 11 பிளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, இதுதான் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆர் அரித்மெட்டிக் சீரீஸ். சரி, அவ்வளோதான். இதான் வந்து ஏபிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சர்டன் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் நான் காமிக்கிறேன். சரியா, அந்த ஃபார்முலாலாம் வந்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சரி, ரைட், இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தாச்சு. இதில் ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கணும். நம்ம இங்கே அழிச்சிடுறேன், நான் ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறேன். சரியா, இது ஒரு நம்பரை வச்சு நான் சொல்லிட்டேன். சரியா, இப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. என்ன இந்த ஜென்ரல் ஃபார்ம்? சரியா, இப்போ ஜென்ரல் ஃபார்ம் GENERAL, ஜென்ரல் FORM ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஜென்ரல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இதுக்குமே ஒரு ஜென்ரலைஸ் பண்ணணும் மேத்தமெட்டிக்கல், அதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இங்கே ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ஏங்கிறது ஒரு நம்பர். சரியா, ஏதோ ஒரு நம்பர் 1ங்கிற மாதிரி அது ஒரு நம்பர். சரியா, செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் பாரு காமன் டிஃபரன்ஸ் என்ன 2, இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் 2, இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் 2. சரியா, இந்த மாதிரி இருக்கு. அப்ப இது செகண்ட் டேர்ம் என்னது எப்படி இருக்கு, கமா போட்டுக்கிறேன் A பிளஸ் DR. இது ஒரு சீக்வன்ஸ் தான் எழுதுறேன். இதை பிளஸ் சம் பண்ணி எழுதுனா சீரியஸ் ஆயிரும். A பிளஸ் DR இருக்கு. தேர்ட் இது எப்படி இருக்கும், இங்க பாரு ஒரு டைம் டிஃபரன்ஸ், இது வந்து டிஃபரன்ஸ் D, காமன் டிஃபரன்ஸ் D. சரியா, ஒரு டைம் டிஃபரன்ஸ் ஆட் பண்றேன். இங்க பாரு இந்த தேர்ட் டேர்ம் நீ போகணும்னா எவ்வளவு, 2 டைம் ஆட் பண்ணணும். அப்ப A பிளஸ் 2D. சரியா, தேர்ட் டேர்ம், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் போகணும்னா 3 தடவை D ஆட் பண்ணணும். 1 2 3 இந்த 3 தடவை இந்த D ஆட் பண்ணணும். அப்ப A பிளஸ் 3D இப்படியே தான் போகும். சரி, அப்ப இது பாரு, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. இப்போ A4
அதாவது 4வது டேர்ம் அது வந்து a plus 3d இருக்கு. அப்ப 5வது டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா நீ டக்குன்னு சொல்லிடலாம் a plus 4d இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, அப்ப 5வது டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது 5வது டேர்ம் a5. சரி, 5வது டேர்ம். அப்ப nth டேர்ம் போகணும். சரியா, nth டேர்ம் வேணும். 5 டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ nth டேர்ம் அப்படிங்கிறது தான் ஜெனரலைஸ். அப்ப nth டேர்ம் அப்படின்னா என்ன எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா an அது எப்படி இருக்கும்? 5th டேர்ம் எப்படி இருக்கு? a plus 4d இருக்கு. அப்ப nth டேர்ம் என்ன இருக்கும்? அதுக்கு முன்னாடி 1 இருக்கும். இது 5க்கு முன்னாடி 4. இப்ப n க்கு முன்னாடி என்ன? n minus 1. இப்ப an which is equal to a plus n minus 1 d. இந்த anங்கிற டேர்ம் தான் வந்துட்டு ஜெனரல் டேர்ம். GENERAL ஜெனரல் TERM டேர்ம். ஜெனரல் டேர்ம். இது ஜெனரல் ஃபார்ம். இப்படி தான் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதாவது an வரைக்கும் அப்படியே இருக்கும். சரியா, an வரைக்கும் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அந்த anங்கிறது தான் வந்துட்டு அதாவது a plus n minus 1d அது வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் போகும். அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் டேர்ம் அப்படின்னா எந்த டேர்மை நீ கண்டுபிடிக்கணும்னாலும் இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்படி தான் எடுத்தாங்க. அந்த ஜெனரல் ஃபார்ம்ல இருந்து கடைசி இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த பிஹேவியரை வச்சு எடுத்ததான் ஜெனரல் டேர்ம். இதான் ஜெனரல் டேர்மோட டெரிவேஷன். சரி, அடுத்தது கண்டிஷன் ஃபார் ஏபி. ஒரு இது வந்து ஏபியா இருக்கணும், ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸோ ஒரு சீரீஸோ அது ஏபியா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதை அழிச்சுக்கிறேன். ஓகே, சரி, இதை நான் அழிச்சுக்கிறேன். சரி, ஜெனரல் ஃபார்ம் அழிச்சுக்கிறேன். இதான் ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் வேணா இங்கே எழுதி வச்சிடறேன். ஜெனரல் டேர்ம் அது ஒரு ஃபார்முலா இல்லை, அது இங்கே எழுதி வச்சிடறேன். இந்த வாரத்தில் எழுதி வச்சிடறேன். சரியா, ஜெனரல் டேர்ம் இது an. இதான் ஜெனரல் டேர்ம். ஜெனரல் டேர்ம் என்னன்னா a plus n minus 1d. சரி, இது ஜெனரல் டேர்ம். சரி, இப்போ ஜெனரல் டேர்ம் ஒரு கண்டிஷன் ஃபார் ஏபி. சரியா, ஒரு ஏபியா ஒரு இது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பாரு, திரும்ப அதே மாதிரி அந்த இதுவே எழுதுறேன் பாரு. 1 3 5 7 9. இதை வந்து நீ ஏபின்னு நீ சொல்லணும்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 9 and so on. சரியா, இப்படி இது ஏபின்னு நீ சொல்லணும்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை தான் நம்ம இப்போ உருவாக்க போறோம். கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் இது எது அதாவது அடுத்ததுல இருந்து முன்னாடி இருக்கிறத நீ மைனஸ் பண்ணா அது ஈக்குவல்ட்டா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். சரியா, a1 கொடுக்குறேன், a2 கொடுக்குறேன், a3 கொடுக்குறேன். சரியா, இது வந்துட்டு ஒரு கண்டிஷன். சரி, இந்த ஒரு 3 நம்பரும் வந்து ஏபியில் இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், ஆனால் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். சரி, அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதை தான் வந்து அரித்மெட்டிக் மீனுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாரு, அவங்களுக்கு தெரியும் உண்மையாலுமே அது ஏபியா இருந்தது அப்படின்னா இருந்தால் அது என்னவா இருக்கும்? a2 minus a1 which is equal to என்னது? a3 minus a2. வேற இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன? 2. இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். 3 minus 2. சரி, 3 minus 1 2 வரும். அதாவது a2 minus a1 2 தான் வரும். a3 minus a2 2 தான் வரும். அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இருந்தா. அப்படி இல்லைன்னா அது வராது. அப்ப ஒரு வந்து ஒரு ஏபியா இருக்கும்னா இந்த கண்டிஷன். இப்ப பாரு, இங்க மைனஸ் a2 இருக்கு, இங்க பிளஸ் a2 இருக்கு. இந்த ரெண்டு a2 ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். a2 இந்த மைனஸ் இங்க போச்சுன்னா பிளஸ் a2. சரியா, அப்ப இந்த a1 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். a1 பிளஸ் a3 இப்படி வச்சுக்கிறேன். சரியா, இங்க பாரு ரெண்டு தடவை ஒரே எண்ணு இருக்கு. அப்ப 2 times a2 நான் போட்டுக்கிறேன் which is equal to a1 plus a3. சரியா, அப்ப a2 which is equal to என்னன்னா a1, சரி இங்க பாரு கீழே போறேன், a1 plus a3 by 2. சரியா, இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் இதுதான் வந்து அரித்மெட்டிக் மீன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 நம்பர் ஜி ஏபியா இருக்குதான்னு உன்னை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்பலாம் போட்டு எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த ஃபார்முலாவில் நீ போட்டீங்கன்னா வந்துடும். என்ன அப்படின்னா இப்போ பாரு 3. சரியா, 3ங்கிறதுக்கு என்ன? 3ங்கிறது எப்படியா இருக்கணும்? அதாவது அது ஏபியா இருக்கணும். 1 3 5 ஏபியா இருக்கணும்னா இந்த செகண்ட் இருக்கிறது தான் 3 which is equal to எப்படி இருக்கும் அப்படின்னா a1 என்னது 1, a3 என்னது 5 divided by 2 இருக்கும். அது 3 which is equal to 3. ஏன்னா மேலே 6 ஆயிரும், divided by 2 3. அப்போ LHS equal to RHS. அவ்வளவுதான் இந்த கண்டிஷன். இதுதான் வந்து அரித்மெட்டிக் மீன்னு சொல்லுவாங்க. AM அரித்மெட்டிக் மீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்போ அந்த சீரிஸ் வந்து ஏபின்னு சொல்லிடலாம். இது ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து இது ஏபியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலே எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் முன்னாலும் எடுத்து பார்க்க முடியும். ஒரு 3 நம்பர் கொடுத்தோம் அது ஏபியா இருக்குமான்னு கேட்டால் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஏபி. இதுதான் வந்து ஏபியோட கண்டிஷன். சரி, ஓகே, ரைட்டு. ஏபியில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரி,
நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், அதனால தான் கொஞ்சம் இதாக ஸ்பீடாக போகிறேன். இது ரொம்ப பேசிக் மேத்தமெட்டிக்ஸு. இதில் வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் கொஞ்சம் முக்கியம். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. அப்படி புரியலங்கிறவங்க கொஞ்சம் ஓட்டி கூட இதை பார்க்கலாம். சரி ரைட்டு, இதை அழிச்சிட்றேன். சரி, இப்போ அந்த ஃபார்முலாவும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னென்ன ஃபார்முலாங்கிறத நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது கண்டிஷன் ஃபார் ஏபி. சரியா, கண்டிஷன் ஃபார் ஏபி என்னது, A2 அப்படிங்கிறது என்னவா இருக்கும், A2 அந்த செகண்ட் டேர்மாக இருக்கிறது என்னவா இருக்கும், 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா A1 + A3 / 2 இருக்கும். இது வந்துட்டு என்னன்னா கண்டிஷன், இங்கே சீனு போட்டுக்கிறேன், சீனா கண்டிஷன். இது வந்துட்டு nth டேர்ம். சரியா, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. சரியா, அதாவது ஜென்ரல் டேர்ம், GT ஜென்ரல் டேர்ம். சரியா, ஓகே, இதை வச்சு தான் nth டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தா இந்த கண்டிஷனும் பார்த்தாச்சு. சரி ரைட்டு, அடுத்தது சம் ஆஃப் n டேர்ம்ஸ், இதுதான் முக்கியம். சரியா, இது ஏபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ், SUM சம் ஆஃப் n டேர்ம்ஸ், TERMS டேர்ம்ஸ். சரி, சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருப்பானுங்க. என்ன ஃபார்முலானா n/2 × 2a + n-1 d. சரி, இந்த ஃபார்முலா வந்து எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா, இது என்னன்னா சம் ஆஃப் n டேர்ம், SN அதோட இது. சரியா, அதோட டிஸ்கிரிப்டில் வந்து n இருக்கும். சரி, சப்ஸ்கிரிப்டில் வந்து n இருக்கும், அதான் SN. இப்படி இருக்கிறதா வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சரி ரைட், இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அது புரியும். சரி ரைட்டு, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம போட்டோம்னாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரியா, அதுக்கப்புறம் அதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சரி ரைட்டு, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதி வச்சுக்கிறேன். அது எப்படி உருவாக்குறதுங்கிறத நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா என்ன, SN சம் ஆஃப் n டேர்ம்ஸ் which is equal to n/2 × 2a + n-1 d. சரி, இந்த ஃபார்முலா இது எப்படி உருவாக்குறதுங்கிறத இப்போ நம்ம போட போகிறோம். இது அழிச்சிட்றேன். சரியா, சரி, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். SN கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். சரியா, SN கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். சரி, இப்போ SN நான் எப்படி இங்கே கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா, 1, சரியா, 2, 3, சரி 1 2 3ன்னு போகிறோம். சரி, இப்போ வந்து ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், 1 3 5 அப்படியே எடுத்தது 7 9 11, ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் 2 தான் வருது, அப்படியே எடுத்தது அந்த இதுவே எடுத்துக்கிறேன். அண்டு ஸோ ஆன். இது ஒரு சீக்வன்ஸ், இதை ஒரு சீரீஸாக எழுதுறேன். 1 + 3 + 5 + 7 + 9 + 11. சரி, இந்த மாதிரி நான் ஒன்று எழுதிட்டேன். சரி, இப்போ இது வந்து ஒரு ஃபைனைட். சரியா, இன்னும் அங்கே இன்ஃபினிட்டாக போகுது. இது வரைக்கும் இதோட சம்மு நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இதை நீ சம் ஒவ்வொன்றா நீ கூட்டிட்டு இருக்கணும். சரி, இதை கூட நீ கூட்டி சொல்லுவேன், 1000 வரைக்கும் கேட்கலாம், எப்படி கூட்டி சொல்லுவேன், அதை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதோட டோட்டல் சம்மை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. இது எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் டேர்ம் இருக்குல்ல 11, இந்த 1, இதை ரெண்டையும் ஆட் பண்ணினா ஒரு ஆன்சர் தான் வரும். 11 + 1 which is equal to 12. பாரு, அதை 9 3 அதுக்கு முந்தின டைம் அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். பாரு, 9 + 3 which is equal to 12. சரியா, அடுத்தது பாரு 7 + 5 7 + 5 which is equal to 12. இங்க எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3 4 5 6 6 இருக்கு. அது என்னவா மாறுது, 3ஆ மாறுது. 3ஆ பாதியா மாறுது. 3ங்கிறது என்ன, இது n-ஆ இருக்கு, இது n டேர்ம்ஸ் இருக்குன்னா அது n/2ஆ மாறுது. இப்போ இங்க 6 இருக்கு, 3 3ங்கிறது என்னது 6/2, அப்ப 3/2 அந்த இந்த இதுக்கு மாறுது. இது என்னது 12. அப்ப இப்போ என்ன அர்த்தம்னா 12 3ஆல நீ பெருக்குன அப்படின்னா அதுதான் ஆன்சர். அப்ப இங்க பாரு, இங்க 6 / 2, இது 6 இருக்கு, இதை 2ஆல வகுக்கிற, அது 3 × 12. இந்த ஆன்சர் தான் உனக்கு எந்த ஆன்சரா வரும், இதோட சம்மோட ஆன்சர் வரும். இந்த இதுதான் அந்த ஃபார்முலா. இதை வந்து இப்போ நான் இப்படி இந்த இதில் நம்பர்ஸ்லாம் உனக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். இது எப்படி ஜென்ரலைஸ்ல இருந்து டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது, a + d, சரியா, ப்ளஸ் a + 2d, சரியா, ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன், இந்த புள்ளி வச்சா ஸோ ஆன். சரியா, a + n-1 d. சரி, அது பிராக்கெட் கரெக்டாக போடணும், n-1 d முந்தின இதோடது. சரி ரைட்டு, இந்த மாதிரி ஒன்று இருக்கு ப்ளஸ். சரி, இது ப்ளஸ் இங்கே இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல இருந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடைசி இதையும் முதல் இதை ஆட் பண்ணிக்கும். அப்படிதான் நீங்க பண்றோம். அப்ப அது என்ன ஆகும், பாதி ஆகும். n டேர்ம் இருக்கு, அப்ப n/2 டேர்மா மாறும்.
அவ்வளோதான். இந்த கடைசி இதை ஆட் பண்ணுற அப்போ என்ன ஆகும், இங்கே இது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இப்படின்னு மாறிடுச்சு. இது என்ன ஆகுது, பாதி ஆகுது, 6 இருக்கு, இங்கே 3ஆ பிரியுது. அப்போ என்ன ஆகுது, என் பை இங்கே 6 இருக்குனால 3ன்னு சொல்லிடுறேன், அங்கே n இருக்கு, n/2 n/2 தான் அதோட பகுதி, 6ஓட பகுதி 3, அவ்வளோதான். இந்த இது வந்துருச்சு. இப்போ n/2 சரி, இங்கே என்னது a ப்ளஸ் a என்னது 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, அவ்வளோதான். அந்த ஃபார்முலா வந்துருச்சு, அவ்வளோதான். இதுதான் என்னன்னா SN, சம் ஆஃப் n டேர்ம்ஸ். n ஒரு n டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சம் பண்ணி அந்த ஆன்சர் சொல்ல சொல்கிறாங்கன்னா இதை இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் அந்த ஆன்சரை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ஒன்று பார்க்கலாம். இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இருந்து சர்டன் ப்ராப்ளம் கேட்பாங்க, அந்த நம்ம ஒரு ப்ராப்ளமும் பார்க்கலாம், ஒரு நல்ல ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி ரைட்டு, சரி இதை அழிச்சிட்றேன். இந்த இதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமாக பார்த்துடலாம். இதை அழிச்சிட்றேன். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அங்கே ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன், சரியா? சரி சரி, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அந்த ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். இப்போ பார்த்துக்கோ, இப்போ எத்தனை டேர்ம்னு கொடுத்துருவாங்க, எத்தனாவது டேர்ம் வரைக்கும் நீ சம் பண்ணணும்னு அவங்க சொல்லிடுவாங்க, சரியா? இல்லை டேர்ம் கொடுக்கலன்னா டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் வந்து அந்த ஜென்ரல் டேர்ம் பார்த்தோம் பார்த்தியா, அந்த ஜென்ரல் டேர்ம் அதுலேருந்து இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, நான் இப்போ அந்த 2 விதமான ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இது ஏபியில் வந்து இந்த 2 விதமான ப்ராப்ளம் உனக்கு பேசிக்காக இருக்கிறதுக்கு உனக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும், சரியா? ரைட்டு. இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சரியா? இப்போ வந்து இது பாரு, ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எத்தனை கண்டுபிடிச்சு 1 2 3 4 5 6 6, சரியா? இந்த சீக்வன்ஸ் இந்த சீரீஸ்ல 6 டேர்ம்ஸை வந்து சம் பண்ண சொல்றாங்க. இந்த 6 ஃபர்ஸ்ட் 6 இதை சம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பார்த்துக்கோ, எஸ் n வந்து எவ்வளவு 6, சரியா? 6 இது, சரியா? அப்போ இங்கே என்ன போடணும், இந்த ஃபார்முலாவில் 6/2, சரியா? 2 போட்டுட்டு இங்கே அப்போ உனக்கு டிஃபரன்ஸ் இதெல்லாமே எடுக்க தெரியும், சரியா? இங்கே 3க்கு 1க்கு டிஃபரன்ஸ் என்ன 2, சரியா? ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், சரியா? 2 × 1, ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் n இங்கே என்னது 6 ப்ளஸ் n என்னது 6 தானே, 6 மைனஸ் 1, சரி. டிஃபரன்ஸ் என்னது, இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்னது, மொத்தமாக இந்த சீரீஸோட காமன் டிஃபரன்ஸ் அது ஒன்றா தான் இருக்கும், ஒரே நம்பராக தான் இருக்கும், சரியா? இங்கே வந்து காமன் டிஃபரன்ஸ் 2, சரியா? அவ்வளோதான். இதை போட்டுட்டீங்கன்னா நீ அடுத்து மேத்தமெட்டிக்கலாக நீ எப்படி உனக்கு எப்படி தோணுதோ அது, இதுதான் வந்து டெக்னிக். அடுத்தது உனக்கு தெரிஞ்ச பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, நான் இது அடிச்சிட்றேன், இங்கே அடிச்சோன்னா 6 இருக்கும், இங்கே என்னது 1 ப்ளஸ் 6 மைனஸ் 1 எவ்வளவு 5, சரி, விச் இஸ் ஈக்குவல் டு 6 6 36. இது நான் மேக்ஸ் இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், சரியா? அவ்வளோதான். இதை பார்த்து வந்து 36 இது உண்மையான்னு பார்க்கறதுக்கு இதை நீ தனித்தனியாக இப்படி கூட்டி பாரு. 1 கூட்டல் 3 எவ்வளவு, 1 கூட்டல் 3 4 கூட்டல் 5 5 இல்லை 4 5 9 கூட்டல் 7 9 7 எவ்வளோ வச்சு 9 7 எவ்வளோ வச்சு 16 9 7 16 தானே 16 கூட்டல் 9 9 பண்ணால் 16 10 26 9னா 25 கூட்டல் 11 25 10 35 1 36. எப்படி நீ ஒவ்வொன்றா கூட்டினாலும் இதுதான், இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் இதுதான். இதுக்காக பயன்படுற இந்த ஃபார்முலா n டேர்மை கூட இந்த ஃபார்முலாவில் நீ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இது உனக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஓட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் புரியும். ஃபார்முலா எப்படி டெரிவேஷனுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துறேன், சரியா? இந்த A2 நீங்க போட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா, அந்த இது வந்து என்னன்னா arithmetic mean condition for arithmetic progression, அதுதான் இது. சரி, இதை அழிச்சிடுறேன். சரி ரைட்டு, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது கிடைச்சது. இன்னொரு ப்ராப்ளமும் போடலாம். இந்த இதில் தான் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளமும் போட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ப்ராப்ளம். இதை எழுதி வச்சிருக்கேன். இப்போ பாரு, இது வந்து ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 4 6 8 10 12 அப்படின்னு போகுது, 200 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு மேலே போகலாம். அந்த இது ஃபைனைட்டாக முடிஞ்சிருச்சு. இன்ஃபைனைட்னா போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி இதாகாது, போயிட்டே இருக்கு, சரியா? இதோட சம்மு கேட்குறாங்க, சரியா? சம் ஆஃப் இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா இது வந்து உனக்கு என்ன டேர்ம்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த 100 வந்து இங்கே எத்தனாவது டேர்மில் இருக்குன்னு தெரியாது. அப்போ அது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பயன்படுத்தணும். இப்போ உனக்கு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க, சரியா? எத்தனாவது எண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நீ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டேர்ம் கொடுத்துட்டாங்க, இது ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க.
நீ இப்போ எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். அது எத்தனாவது அந்த எண்ணை கண்டுபிடிச்சாலும் எஸ்என்ல சப்ஸ்டியூட் பண்ணி, ஏன்னா எண்ணெய் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் வரும். உனக்கு எண்ணு தெரியாது, ஆனால் டேர்ம் தெரிஞ்சிருச்சு, ஏஎன் கொடுத்துட்டான். இதுதான் ஏஎன் சரியா. nth இது வந்து 100வது டேர்ம். அந்த ஏஎன்ங்கிறது இங்கே ஏஎன்ங்கிறதே 100, எண்ணு 100 இல்லை, ஏஎன்ங்கிறது 100 சரியா. இப்போ இந்த 100வது இது வந்து எத்தனாவது எண், அதோட எண்ணெய் வேல்யூ எவ்வளவு, அது எந்த இடத்துல இருக்குங்கிறது நீ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம். அப்போ அந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலால இதை போகிறோம். இது ஒரு நல்ல ப்ராப்ளம், பார்த்துக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஏஎன் எழுதுற. ஏஎன் என்னது? ஏ பிளஸ் n மைனஸ் 1 டி. இதான் வந்து ஜென்ரல் டேர்ம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து ஜென்ரல் டேர்ம் நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். சரி ரைட்டு. இதெல்லாமே முன்னாடி டெரைவ் பண்ணிருக்கேன், வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ரைட்டு. இப்போ இதில் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே ஏஎன் கொடுத்துட்டான், 100வது டேர்ம் கொடுத்துட்டான். அந்த 100 கண்டுபிடிச்சு நீ அதை பண்ணாதான் அப்புறம் சம்மே நீ பண்ண முடியும். 100 கொடுத்துட்டான், விச் இஸ் ஈக்குவல் டு பாரு ஏ இருக்கு. இது என்னது? ஏ தானே. ஏ வந்து இங்கே என்னது? 2 கரெக்டா, 2 சரியா. பிளஸ் என் எனக்கு என்னன்னு தெரியாது, என் கூட இந்த டியை மல்டிபிள் பண்ணிக்கோ, என்டி மைனஸ் 1 into டி சரியா, போட்டாச்சு. திரும்ப 100 சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் இங்கே என்ன தெரியாது, ஆனால் டி எனக்கு என்ன தெரியுது? 2க்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன? 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 6லேருந்து 4 போச்சுன்னா 2, 2. அப்போ வந்து n into 2 சரியா. அதாவது n into 2ங்கிறது என்னது? 2n எழுதிக்கலாம். n into 2 என்னது? 2n சரியா. 2n சரியா மைனஸ் 2 சரி, அவ்வளோதான். 100 which is equal to 2 plus 2n minus 2. மைனஸ் 2 plus 2 கேன்சல் ஆயிடும் சரியா. அப்போ 100 இருக்கும், which is equal to 2n. அப்போ n என்னது? இந்த 2 இதில் டிவைட் பண்ணிடு. அப்போ n which is equal to 50 which is equal to n. அப்போ nங்கிறது என்னது? 50 நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்போ n கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ராப்ளத்தில் இப்போ n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த 100 வரைக்கும் ஆட் பண்ணணும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டா அதை ஆட் பண்ணிடலாம். 100ங்கிறது 50வது இடத்துல இருக்கு சரியா. அப்போ இந்த என்ன கண்டுபிடிச்சாச்சு? n வந்து 50ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணினா இதோட சம்மு கிடைச்சிடும். இப்போ அந்த சம் ஆஃப் n வந்து அந்த ஃபார்முலா எழுதிக்கோ. Sn which is equal to n/2. இதெல்லாம் நான் வச்சுக்கணும் சரியா. 2a plus n minus 1 into d. இது டெரிவேஷன் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எல்லா தடவையும் டெரிவேஷன் பண்ண முடியாதுல்ல. அது வந்து டெரிவேஷன் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிறது தான் நல்லது சரியா. ஃபார்முலா மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது, டெரிவேஷன் தெரியணும். அந்த டெரிவேஷன் வச்சு நான் வச்சுக்கணும். அப்படி அந்த நான் டக்குன்னு மறந்து வச்சுன்னா டெரிவேஷன் வச்சு டெரைவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் டெரிவேஷன் கற்றுக்கிறது. சரி ரைட்டு. என்னது? 2 இல்லை சாரி, இது 2 சரி. இப்போ n கண்டுபிடிச்சா n என்னது? 50. 50வது டேர்ம்ல இருக்கு. இந்த 50வது டேர்ம்ல இதுக்கான இதை போட்டா அப்படின்னு இதுக்கான பேராமீட்டர்ஸ்லாம் போட்டீங்கன்னா அந்த சம்மு உங்களுக்கு கிடைச்சிடும். Sn which is equal to என்ன பண்ற? n என்னது? 50 கீழ் 2 இன்ட்டு 2 டைம்ஸ் a என்னது? இங்கே 2 சரியா. பிளஸ் n மைனஸ் n என்னது? 50 மைனஸ் 1. அதுக்குள்ள அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். d என்னது? காமன் டிஃபரன்ஸ் இங்கே டிஃபரன்ஸும் 2 தான், 2 சரி. நான் வந்து இது அடுத்தது என்னோட மேக்ஸ் எவ்வளோதான் சிம்பிளாக. இது வந்து இதெல்லாம் சிம்பிளான ஆப்ரேஷன், ஒவ்வொன்றா போட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு பேர் கேன்சல் பண்ணலாம். இங்கே இது இங்கே 2 இருக்கு, இங்கே 2 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2 இந்த இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணி இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். Sn which is equal to 50 சரியா இன்ட்டு இங்கே என்னது? 2 ப்ளஸ் 50 மைனஸ் 1 எவ்வளவு? 49 சரியா. அப்போ Sn which is equal to 50 இன்ட்டு 51, 50 இன்ட்டு 51 சரியா. இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கும் இருக்குது சரியா. Sn which is equal to என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். 50 + 1 இப்படி பண்ணிக்கலாம் சரியா. இல்லை இப்படி போடு, 50 இன்ட்டு 50. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்க டெக்னிக். எனக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் நான் வந்து நானாக சொந்தமாக ரெடி பண்ணிக்கிட்டது, அவ்வளோதான். இப்படி பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும், அப்படி பண்ணிட்டேன் அவ்வளோதான். எனக்கு 50 ஸ்கொயரு என்ன ஆகும்? 50 ஸ்கொயர் ப்ளஸ் 50ன்னு ஆகும் சரியா. 50 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 50 தடவை பண்ணினா 2500 வரும் சரியா. 2500 வரும், கூட்டால் ஒரு 50 சரியா. 500 இல்லை 50 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 2550. அப்போ சம் ஆஃப் வந்து அந்த சீரீஸ் சரியா 2லேருந்து 100 வரைக்கும் ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ் கொடுத்துட்டான். அந்த சீக்வன்ஸோட சம்மு கேட்குறான்னு அதுதான். 100 வரைக்கும் இல்லை, லட்சம் வரைக்கும் கொடுத்தாலும் அது இந்த ஃபார்முலாவில் போட்டால் வந்துடும். உனக்கு இந்த n கொடுக்கல அப்படின்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அந்த n நம்ம வச்சிருக்க ஜென்ரல் டேர்ம் அந்த ஃபார்முலா அது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதுமானது, அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனுக்கு போதுமானது. அடுத்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஒன்று இருக்குது, அது பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொன்று இருக்குது ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்ட்டு. இந்த அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும் அதோட சம்மு சரியா. அதான அவ்வளவு அது வந்து ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அது தேவையில்லை.
சரி, அதெல்லாம் போட்டு அது பார்த்தா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸ்னு இருக்கு. அந்த சீரீஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் சீரீஸ்னு தான் இருக்கும். சரியா, இதுதான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல. அடுத்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அது பார்க்கலாம். ஜிபி என்ன அது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் ஜிபி. சரி, ஃபர்ஸ்ட் ஜிபினா எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு சும்மா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை வச்சு பார்த்தலாம், அப்போ தான் புரியும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஃபார்ம், ஜென்ரல் டேர்ம் அதெல்லாம் போகலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எண்ணை வச்சு பார்த்துடலாம் ஜிபிக்கு. சரியா, ஒரு இது கொடுக்குற மாதிரி 2 4. சரியா, அடுத்தது 2 8 16. சரியா, அது 32. இந்த சீக்வன்ஸ் நான் வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு நான் சொல்லிடுவேன். ஏன் நான் சொல்லிடுவேன்னா, இதை பார்த்தாலே எனக்கு தெரியும், அதே மாதிரி காமன் ரேஷியோ எடுக்கிறது தெரியும். ஆனால் இது எப்படி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்கிறது, அதை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். சரியா, ஒரு இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கணும். இப்போ ஜாமெட்ரிக் இதுக்கு எப்படி இது கற்றுக்கிறோம். சரியா, அவ்வளோதான். அதாவது என்னன்னா, ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னா இந்த செகண்ட் இது. சரியா, இது இங்கேயும் A1 கொடுத்துக்கோ, இது A2 கொடுத்துக்கோ, A3 கொடுத்துக்கோ, A4 கொடுத்துக்கோ, A5 கொடுத்துக்கோ, இப்படி கொடுத்துக்கோ. சரியா, A2 டிவைடட் பை A1, A2 டிவைடட் பை A1, அதுதான் வந்து ஒரு காமன் ரேஷியோ R. இந்த ஆறுங்கிறது என்னதுன்னா காமன் ரேஷியோ. A3 டிவைடட் பை A2வும் அதே தான் இருக்கும். A4 டிவைடட் பை A3 அதே தான் இருக்கும். இப்போ பாரு, இந்த இடத்துல நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாரு, இட்ஸ் இம்ப்ளைஸ்ன்னு போட்டுட்டு இது பேர் இம்ப்ளைஸ். சரியா, 4 டிவைடட் பை 2 போடுறேன், என்ன வரும்? 2 தான் வரும். சரியா, 8 டிவைடட் பை 4 போடு, இது A3 பை A2 போடு, அதுவும் 2 தான் வரும். 16 டிவைடட் பை 8 போடு, அதுவும் 2 தான். 32 இப்படி ஒன்று இருந்தது, காமன் ரேஷியோவால் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னா அதுதான் என்னது? ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ். அதை சம் பண்ணி நீ வச்சிருந்த அப்படின்னா அது பேர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அவ்வளவுதான். சரியா, அவ்வளவுதான். இது புரிஞ்சதுன்னா போதும், நீ ஜென்ரல் டேர்முக்கு போயிடலாம். சரி, ஜென்ரல் ஃபார்ம், நாட் டேர்ம், ஜென்ரல் ஃபார்ம். சரியா, ஜென்ரல் ஃபார்ம் இப்படி வந்து இருந்தால் அது காமன் ரேஷியோ R. சரியா, இப்போ பார்த்துக்கோ, இந்த இடத்துலயே வந்து இந்த நம்பர்ஸ் எப்படி இந்த ரேஷியோ இதாகுது, 2 2 பிரியுது. இந்த ரேஷியோ எப்படி இருக்கு? 2 2 இருக்கு. பார்த்துக்கோ பாரு, இதுக்கு என்ன ரேஷியோ? 2. இதுக்கு என்ன ரேஷியோ? 2. இதுக்கு என்ன ரேஷியோ? 2. இதுக்கு என்ன ரேஷியோ? 2. சரியா, இது எல்லாத்துக்குமே ரேஷியோ 2. இதுதான் வந்து 6. இது காமன் ரேஷியோ, மொத்தமா 6. சரியா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் 6. சரியா, இப்போ பாரு, இப்போ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? சும்மா ஏன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு? பிளஸ் இது இதாக எழுதுறேன், சீரீஸ் ஒரு ப்ராக்ரஷனாக எழுதுறேன். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு? இந்த 2 இன்டூ இது செகண்ட் டேர்ம் இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இது A1 வச்சுக்கிறேன், இது A1 வச்சுக்கிறேன், A2 வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? அந்த இது கூட பாரு, இது கூட 2 ஆட் ஆகுது பாரு, 2 இன்டூ A2. ஆனால் நம்ம A2 அப்படின்னு நம்ம இது போட்டுட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் அந்த காமன் ரேஷியோ நம்ம எடுத்திருக்கோம் R. அப்போ அது என்னவா இருக்கு பாரு, இந்த 4ங்கிறது வந்து 2 இன்டூ 2. அப்போ பாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம் A. சரியா, AR. சரியா, அப்போ தேர்ட் என்ன பாரு, இந்த 2 கூட 2 தடவை காமன் ரேஷியோவை மல்டிபிள் பண்ணால் அது கிடைக்கும். அப்போ இது 2 தடவை மல்டிபிள் ஆச்சுன்னா என்னது? பிளஸ் A. இதுதான் A. சரியா, A இது கூட 2 தடவை அந்த காமன் ரேஷியோவை நீ மல்டிபிள் பண்ணினா R ஸ்கொயர். 2 தடவை R, இது 6 6, 2 தடவை R ஸ்கொயர். பிளஸ் அந்த A கூட 3 தடவை R காமன் ரேஷியோவை, R கியூப். பிளஸ் அண்ட் சோ ஆன். லாஸ்ட் டேர்முக்கு தான் வந்து இங்கே நல்லா பார்க்கணும், பேட்டர்ன் பார்க்கணும். இது பாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இது ஃபோர்த் டேர்ம் A4. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாரு R பவர் 0, எனிதிங் பவர் 0 1, அதனால அது. செகண்ட் டேர்ம் பாரு A2 R பவர் 1. தேர்ட் டேர்முக்கு என்ன? R பவர் 2. ஃபோர்த் டேர்முக்கு என்ன? R பவர் 3. அப்போ ஃபிஃப்த் டேர்முக்கு என்னவா இருக்கும்? R பவர் 4 இருக்கும். R பவர் 4 இருக்கும். அதுதான் ஃபிஃப்த் டேர்ம் இருக்கும், A5 இருக்கும். அப்போ nth டேர்ம் எப்படியா இருக்கும்? பவர் 4 வருது, அங்கே பவர் n. இப்போ வந்து 5னா முன்னாடி நம்பர் 4 வருது, 4னா முன்னாடி நம்பர் 6ல பவர் 3 வருது. அப்போ ஜென்ரல் டேர்ம், சரி, லாஸ்ட் டேர்ம் வந்து அதான் ஜென்ரல் டேர்மாக நம்ம சொல்ல போகிறோம். லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? சரி, ANங்கிற அந்த டேர்ம் எப்படி இருக்கும்? A R பவர் n மைனஸ் 1 இருக்கும், n-க்கு முந்தின டேர்மாக இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சா நீ வந்து ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கோ. அவ்வளோதான், இதான் ஜென்ரல் டேர்ம். இதை வச்சு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சது. இதுதான் GT ஜென்ரல் டேர்ம். இது வந்து GF ஜென்ரல் ஃபார்ம். GPயில் வந்து ஜென்ரல் ஃபார்மு ஜென்ரல் டேர்மும் நம்ம எப்படி வந்துச்சுன்னு இதுதான் ஃபார்முலா. ஜென்ரல் டேர்ம் கேட்குறாங்க, ஒரு 100வது டேர்ம் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான தான் இந்த ஜென்ரல் டேர்ம். சரியா, இதுதான் GP. ஓகே, அடுத்தது இந்த GPயில் வந்துட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு கண்டிஷன் ஃபார் GP. இதில்
கண்டிஷன் நம்ம பார்க்க போறோம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஓட்டி விட்டு பாருங்க. சரியா, ஒண்ணுமே இல்லை. 2 4 6 8 10 அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த இது வந்து எப்படி நான் ஜிபின்னு சொல்லணும்னா அது காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ அது ஜிபி. சரியா, அப்போ அப்படி காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அது ஜிபின்னு சொல்லிடுறோம். அப்போ அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு இருக்குன்னா செகண்ட் டைம் வந்து ஏ கூட அந்த காமன் ரேஷியோ ஒரு தடவை மல்டிப்ளை இருக்கும். தேர்ட் டைம் கண்டுபிடிக்கணும் அது 2 தடவை மல்டிப்ளை இருக்கும். சரி, செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்துட்டு மல்டிப்ளை இருக்காது. செகண்ட் டைமுக்கு ஒரு தடவை மல்டிப்ளை இருக்கும். தேர்ட் டைமுக்கு 2 தடவை மல்டிப்ளை இருக்கும். ஃபோர்த் டைமுக்கு ஆர் வந்து 3 தடவை மல்டிப்ளை இருக்கும். அப்போ nth டைமுக்கு வந்துட்டு ஏ ஆர் பவர் n-1 தடவை மல்டிப்ளை இருக்கும். அவ்வளவுதான். பெருசாக குழப்பிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. சிம்பிளாக அந்த ஃபார்ம் பார்த்துக்குங்க. என்னது அதுக்கான டெரிவேஷன் சொல்லிட்டேன். புரிஞ்சவங்க சூப்பர். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு டெப்த்தாக எடுக்கிறது. எனக்கு அப்பவும் புரியல. நான் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா மனப்பாடம் பண்ண வேண்டாம், பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்குறாங்களா அதோட ஜென்ரல் டைமுக்கான இதுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்களா கூட ஆர் இருக்காது. செகண்ட் டைமில் ஒரு தடவை ஆர் இருக்கும். தேர்டில் ஏ கூட 2 தடவை ஆர் இருக்கும். ஃபோர்த்தில் ஏ கூட 3 தடவை ஆர் பவரில் 3 ஆர் கியூபாக இருக்கும். அப்போ nth டேர்முக்கு என்ன இருக்கும்? ஏ பவர் ஆர் n-1. அதுக்கு முந்தின டேர்மில் -1 இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு ஜிபியோட இது. அடுத்தது கண்டிஷன் ஃபார் ஜிபி. எப்போவுமே ஒரு கண்டிஷன் வேணும். சரி, இங்கே நான் முன்னாடியே அந்த கண்டிஷன் சொல்லிட்டு அவ்வளோதான். கண்டிஷன் ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ பார்த்துக்கோ, சும்மா ஒரு நம்பரில் எழுதுறேன். நம்பரில் ஒரு எழுத்துல எழுதுறேன். அழிச்சிட்டே தெளிவாக எழுதுறேன். சரியா, அழிச்சிட்றேன். ஓகே, இந்த ஃபார்முலா வேணால் இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஏஎன் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. சரியா, புரிஞ்சவன் மனப்பாடம் பண்ணலினாலும் அவன் போய் டெரிவேஷன் பண்ணிக்குவான். ஏன்னா டைம் இருக்கும், ஆனால் டெரிவேஷன் பண்ணிக்குவான். ஆனால் எனக்கு உண்மையாலுமே எனக்கு சார் எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல சார், நான் ஃபார்முலா நான் வச்சுன்னா கண்டிப்பாக நான் வச்சுக்கோ. சரியா, அவ்வளோதான். சரி, ஓகே, அழிச்சாச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறேன்? கண்டிஷன். சரியா, அதுதான் வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் மீனுன்னு நம்ம சொல்லலாம். சரியா, கண்டிஷன் ஃபார் ஜிபி. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிக்கு நானே அந்த கண்டிஷன் சொல்லிட்டேன். என்ன இருக்கணும்? இப்போ அதே ஜிபி இது எழுதுறேன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் 2 எழுதுறேன், 4 எழுதுறேன், 8 எழுதுறேன், 16 எழுதுறேன், 32 எழுதுறேன் அண்ட் ஸோ ஆன். இது ஒரு இன்ஃபைனிட் சீக்வன்ஸ், ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ். இது எழுதுறேன். இதோட காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆர் வச்சு சீக்வல் இதுக்கு வந்து 2 தான் வரும். எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, 2 வரும். அப்போ இது அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ இது மூணுமே சரியா 2 4 இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், சின்னு வச்சுக்கிறேன். சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். அப்போ இது மூணுமே ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனா இருக்கணும்? பி பை ஏவும் ஒரே இதாக வரணும், சி பை பியும் ஒரே இதாக தான் வரணும். ஏன்னா பாரு 8 அதாவது 8/4 2 தான் உனக்கு வரும். 4/2 உனக்கு 2 தான் வரும். அப்பதான் அது நீ இந்த மூணு இல்லை, இந்த மூணுக்கு எடுக்கலாம், அடுத்த எந்த மூணுக்கு வேணாலும் நீ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கு நான் பக்கத்துல இருக்கான்னு டக்குனு செக் பண்ண, அவ்வளவுதான். எப்படி பண்ணாலும் அதுதான் அப்பதான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருக்கும். அதுக்காக தான் கண்டிஷனுக்காக தான் இது கண்டுபிடிக்கிறது. சரியா, இப்ப பாரு. அப்ப நம்மளுக்கு அந்த கண்டிஷன் என்னது? பி பை ஏ. சரியா, பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருந்தா பி பை ஏ. சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு சி பை பி. அதாவது 8/4 which is equal to 4/2. ரெண்டுமே 2 தான். சரியா, ரெண்டுமே சமம் தான். அப்போ இது கண்டிஷன் இது பண்றதுக்கு என்ன பண்ற? இந்த b-ஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஒரு சிம்பிளிஃபை பண்றதுக்காக b ஸ்கொயர் ஆயிரும். b into b b ஸ்கொயர் which is equal to ac. இந்த பக்கம் போயிடுச்சுனா ac ஆயிரும். அப்ப b which is equal to root of ac. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாரு, நான் இதோட அழகான இந்த ப்ரூஃபும் நான் காமிக்கிறேன் பாரு. இப்போ இங்க பாரு, இந்த மூணுமே ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்கு. இது கண்டிஷன். இதுல போட்டு நீ செக் பண்ணா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூ தான். சரி, இங்க பாரு, அதாவது ஏவும் சியும் உனக்கு கொடுத்துட்டான். பியை கண்டுபிடிக்க சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்க பாரு, பி என்னது 4. சரியா, பி இங்க 4 which is equal to இங்கேயும் போட்டா 4 தான் வரும் பாரு. ரூட் ஆஃப் 2 into 8 எவ்வளவு? 8 2s are 16. 4 which is equal to 4. 60 root of 16 எவ்வளவு? 4. சரி, இதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா எதுக்கு வேணாலும் இருக்கும். ஜெனரல் கண்டிஷன். அதனால தான் ஏபிசின்னு இது பண்ணியிருக்கேன். சரியா, ஜென்ரலா எந்த இதுக்குமே A1 A2 நீ போட்டுக்கலாம். சரி, ஏபிசின்னு இருந்தா நல்லா இருக்குமே, நான் அப்படி போட்டேன். சரியா, இப்போ இதுக்கு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை வந்து வச்சுக்கோ. சரியா, இந்த ஒரு 3 நம்பர் கூட வச்சுக்கோ. 8 16 4 8 16 வச்சுக்கோ. இல்லை 8 16 30 8 16 32 எடுக்கிறேன். சரியா, ABC இப்படி எடுத்துக்கிறேன். சரி, இப்போ 16 வேணும். சரியா, 16 which is equal to ட்ரூ ஒன் பாரு, ரூட்டை போட்டுக்கோ. 8 into 32 8 into 32. சரியா, 8 எவ்வளவு? 10 தடவைக்கு 80. 8 1 சார் 8 2 சார் 160. 8 1 8 சார் 24 240. 2 தடவை 16 which is equal to root of 256. சரியா, 256ங்கிறது என்னது? 16ஓட ஸ்கொயர். அப்ப ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 16 which is equal to 16.
அவ்வளவுதான் பாரு. அப்ப எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுதான் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை கண்டிருக்கிற. சரியா, இது என்னதுன்னா இதுதான் வந்துட்டு ஜெனரல் இல்ல என்னதுயா கண்டிஷன். சரியா, கண்டிஷன் ஃபார் ஜிபி, CONDITION கண்டிஷன் ஃபார் ஜிபி, கண்டிஷன் ஃபார் ஜிபி அல்லது வந்து ஜாமெட்ரிக் மீன் GMR அல்லது ஜாமெட்ரிக் மீன் சொல்லிக்கலாம். இதுதான் ஜாமெட்ரிக் மீன். ஓகே சரி, அடுத்து ஹார்மோனிக் இருக்கு, ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் ஹார்மோனிக் மீன்ல இருக்கு. அதெல்லாம் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், அதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை. சரியா, அவ்வளவுதான். இதுல வந்துட்டு இந்த இதுவும் நான் எழுதி வச்சுக்கிறேன். சரியா, GM என்னது கண்டிஷன், இதான் GM தான் கண்டிஷன், G.M GM தான் கண்டிஷன். என்னது கண்டிஷனு, B which is equal to root of என்னது A/C A/Cல AC இப்படி இருந்ததுன்னா அதுதான் என்னது ஜியோமெட்ரிக் மீனோட கண்டிஷன். ஓகே அவ்வளவுதான். இது ஜிபி. ஓகே, ஜிபியில் வந்து ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி எவ்வளோ, இதுதான் பேசிக்ஸு. அப்புறம் இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம்னா புரிஞ்சிடும். எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் பார்த்தா புரிஞ்சிடும். ரொம்ப இதில் இன்டெப்த்தாக ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக JEEக்கு தான் கேட்பாங்க, நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது எதுக்காக எடுக்கிறதுனா அவங்களுக்கு வந்து ஒரு அலைடே இருக்கும், ஒரு பேப்பர் மேத்தமெட்டிக்ஸு. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த அலைடு அந்த இதெல்லாம் அவங்க எப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா பேசிக்கில் வந்து அது ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் அங்கே பிரச்சனை வருது. அதுக்காக தான் அவங்களுக்கு இதை பார்க்க சொல்கிறது. ஹையர் சீரீஸ் அவங்களுக்கு நடத்துறதுனா அது தனியாக நடத்தணும். சரியா, இது வந்து இவ்வளவுதான். சரி, அடுத்தது இது ஒரு ப்ராப்ளம் எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்தாலே என்னன்னு புரிஞ்சிடும், அளவுக்கு பேசிக்காக புரிஞ்சிடும், என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். சரி, இப்போ பாரு அந்த ப்ராப்ளம் எழுதுறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம் இன் ஜிபி. சரியா, இது வேணும், அந்த ஜிபிங்கிறது எழுத்து வேணும், எழுச்சிடலாம்ல. சரி 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 ஓகே சரி. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம் இன் ஜிபி. சரியா, ஃபைண்ட் த FIND ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம் இன் ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்றான். 1 2 4 என்னது அடுத்தது என்னது அண்ட் ஸோ ஆன் டு 1024 சரியா, இந்த இதில் கொடுத்துட்றான். சரியா, இதை வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னது, என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது AN தான், இங்கே AN கொடுத்துட்டான். சரியா, இங்கே எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் N தான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதுதான் இப்படி கேட்டிருக்கான். சரியா, இந்த ப்ராப்ளம் தான் ஒரு நல்ல ப்ராப்ளம். இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு நல்ல ப்ராப்ளம். சரி, இப்போ இது AN கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கேட்குறான். உனக்கு அப்போ என்னது, இந்த AN கொடுத்துட்டான். இதுதான் AN, இந்த டேர்ம் இருக்கு, இது ஜிபியில் இருக்குது அப்படின்ட்டான். இது ஜிபியில் இருக்குதுன்ட்டான். சரியா, அப்போ அது எல்லாமே ரூல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரியா, ஜிபியில் இருக்குன்ட்டு 1024 வரைக்கும். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றான், AN கொடுத்துட்டான் 1024. சரியா, அந்த மொத்தமா இங்க எத்தனை, 1024 எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். சரியா, ஒண்ணுமே அசால்ட்டா நம்ம போட்டுடலாம். என்ன பண்ணலாம், ANக்கு பதிலா இங்க 1024 போட்டு which is equal to இங்க A என்னது 1 ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. சரியா, இன்ட்டு R என்னது காமன் ரேஷியோ. இதை நீ டிவைட் பண்ணி பார்த்து, அதாவது இதை வந்து இதால் டிவைட் பண்ணி பார்த்தானே தெரிஞ்சிடும். 2 divided by 1 எவ்வளவு 2, 2 divided by 1 எவ்வளவு 2, இல்லை 4 divided by 2 பண்ணி பாரு 2. அவ்வளோதான். R என்னது 2. சரியா, பவர் N இங்கே எவ்வளவு, N தான் தெரியாது எனக்கு, N - 1 N எனக்கு தெரியாது. சரி ரைட்டு, இப்போ 1024 2ஆல் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு தான் இங்கே பாரு 1024 1 × 2n - 1 which is equal to 2n - 1. ஒன்னால எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இதெல்லாம் தெரியும். சரியா, அவ்வளவு தெரியாம என்ன பண்ணுவோம், அதான் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, சரி 1024. இப்போ இந்த 1024 2க்கு கொண்டு வரக்கு 2க்கு, ஏன்னா இது எல்லாமே ஜிபியில் இருக்கு. அப்போ வந்து 2ஆல தான் இது மல்டிபிள் ஆயிருக்கும் கண்டிப்பா. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை 2ஆல நம்ம ஃபேக்டர் பண்ண முடியும். அப்போ பாரு 1024. சரியா, இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ப்ரைம் ஃபேக்டர் அடிக்கிறேன். சரியா, ப்ரைம் ஃபேக்டர் அடிக்கிறேன். 2ஆல பண்ணீங்கன்னா 1000 எவ்வளவு 500, 20 எவ்வளவு 10, 510, 4 எவ்வளவு 12, 512 கரெக்டா. 1024 என்னது 512 தானே, 12. சரி ரைட்டு, அவ்வளோ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 500 எவ்வளவு 250, 12 6, 256. சரி ரைட்டு, அடுத்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் பிரைம்னா ரெண்டாம் நம்பர்ல பிரைம் 2 3 அதெல்லாம் பிரைம் தெரியும், அதெல்லாம் தெரியும்ல. சரி, இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் திரும்ப அடிச்சுன்னா 200 எவ்வளவு 100, 50 வந்து எவ்வளவு 25, 125, 6 வந்து எவ்வளவு 125, 128 கரெக்டா, 128, 100 100 200 20 20 40 8 8 12 256. சரி 2
திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சேன்னா 100 எவ்வளவு 50, 100 50, 20 வந்து 10 60, 8 வந்து 4 64. சரியா? திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 60னா 30, 4னா 2 32. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா 30னா 15, 2னா 1 16. சரியா? திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும் உனக்கு? அது வந்து எவ்வளவு? 10 வந்து 8 நம்பர் 8. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா 4. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சீங்கன்னா 2. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 1. அவ்வளோ. இது வரைக்கும் பண்ணிட்டோம். இங்கே எத்தனை 2 இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10. அப்போ 1024ங்கிறது எப்படி இன்னொரு இதாக ஃபார்மில் எழுதிக்கலாம்னா 2 power 10. அதுதான் 1024, which is equal to 2 power n minus 1. சரியா? ரெண்டு பக்கம் பேஸ் சேம்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட். சரியா? அது வந்து எக்ஸ்போனன்ஸ் லாகிரிதம் எல்லாம் நடத்துறப்ப அது நான் சொல்லித்தரேன். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்லாம் அதாவது வந்து ரெண்டு பக்கமே ஒரு ஈக்குவல் டு கொடுத்து ரெண்டு பக்கமே பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர் சேட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்போனன்ஸ்ல சர்டன் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அந்த இது வரப்ப இது புரிஞ்சிடும். இது சம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ பவர் என்னவா இருந்தாலும் அந்த பவர் ஈக்குவல்னு அர்த்தம். இங்கேயும் பி இங்கேயும் பி பேஸ் பவர் அது பவர்ல வந்து ஈக்குவல் டு போட்டு பவர்ல என்ன இருந்தால் அது சேம்னு அர்த்தம். அது லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்டோட லா அது. சரியா? சரி ரைட். அப்போ இங்கே பாரு 2 இங்கே 2 பேஸ் சேமா இருக்கு. இங்கே பாரு இப்போ 10 இருக்கு, இங்கே n - 1 இருக்கு. அப்போ 10 ஈக்குவல் டு n - 1 நீ சொல்லிக்கலாம். ஏன்னா பேஸ் சேம் இருந்தால் பவர் ஈக்குவல். அப்போ இந்த -1 இங்கே பக்கம் கொண்டு வந்துரு. -1 இங்கே கொண்டு வந்துட்டா +1 ஆகும். 10 + 1 which is equal to n which is equal to அப்போ n which is equal to 11. அப்போ வந்து இந்த 1024ங்கிறது எத்தனை டேர்மா இருக்கு அப்படின்னா 1 2 4 11 டேர்ம் தான் இருக்கு. ஆனால் 11 டேர்முக்கு 1024 போயிடுச்சு. எப்படின்னு நீ கேட்டீங்கன்னா அதுதான் ப்ராடக்ட் ஆகி போகுது. பவர்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதனால டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுது. 11 டேர்முக்கு இது போயிடுச்சுன்னா ஒரு 15 ஒரு 30வது டேர்ம்லாம் போகிறப்ப லட்சத்தையவே தொட்டுருது. லட்சத்துக்கு மேலே போயிடும். அதுதான் வந்து இந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படி போகுது. அதுக்கான இந்த இது ரேஷியோங்கிறது தெரியணும். அதே மாதிரி வந்துட்டு அந்த இது அதாவது வந்துட்டு ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சு ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்துட்டு அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அது கண்டிஷனு. அதாவது a2/a1 which is equal to a3/a2 இதான் கண்டிஷன். அந்த கண்டிஷனை வச்சு தான் இந்த இது நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். சரியா? உனக்கு பின்னு போட்டால் புரியலைன்னா இது a2ன்னு வச்சுக்கோ. which is equal to என்னது a1 × a3 அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். உனக்கு எப்படி புரியுது? உனக்கு தனித்தனியாக இருக்குன்னா உனக்கு புரியுங்கிறக்கா அப்படி எழுதுனேன். அவ்வளோதான். இதுதான் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதில் ஒரு ப்ராப்ளம் இப்படி தான். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்டால் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது தெரிஞ்சிருந்தாலும் இது போதுமானது. சரியா? ஓகே, இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். நாளைக்கு செஷனில் புதுசாக ஏதாவது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.